டேய் ஏன்டா சோகமா இருக்க? ஏன்னா சண்டேவும் அதுவுமா எங்க வீட்ல முருங்கக்காய் சாம்பார், கொள்ளு ரசம், புடலங்காய் பொரியல்றா. என்னடா பேட் வேர்ட்ஸ்லாம் கோயில்ல பேசுற பார்த்தா? சண்டேவும் அதுவுமா சோத்துல சாம்பாரா அப்படின்னு இருக்குடா. சரி, எங்கருந்து உன் புடலங்கா, முருங்கக்காலாம் வாங்கிட்டு வந்த? என்ன கேள்விடா? சூப்பர் மார்க்கெட்ல தான். எத்தன நாள் தான் இந்த சூப்பர் மார்க்கெட்ட நம்பி இருக்க போறீங்க? எப்படா உங்க வீட்ல விளைச்சு நீங்களே சாப்பிட போறது? ஏய் என்னடா எமோஷனல் ஆகுற? ஆமா, இன்னும் எத்தன நாளைக்கு தான் நம்ம வெளியில இருந்தே வாங்கி சாப்பிடுறது? நம்ம வீட்ல ஈஸியா விளைச்சு சாப்பிடலாம்னு நெனச்சு பாரு. அதுவும் இப்ப இந்த ஃபார்ம் டூ டேபிள்னு ஒரு கான்செப்ட்லாம் இருக்குல்ல. அதெல்லாம் திங்கவே நல்லா இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் இல்லாம நம்ம வீட்லயே இம்ப்ளிமெண்ட் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு கற்பனை காட்சிக்குள்ள போவோமா? ஆ சொல்லு. கேட்க நல்லா தான் இருக்கு. எப்படி செய்றோம்ங்கிறத பேசுவோம். அந்த கற்பனை காட்சிய முதல்ல சொல்லு. எஸ். இமேஜின். ஒரு தக்காளி ரசம் வைக்கணும்னா, போய் அங்கருந்து கொஞ்சம் தக்காளி, பக்கத்துல கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துட்டு வந்து ரசத்துல போட்டா தக்காளி ரசம் ரெடி. புளிக்கு எங்க தம்பி போவ? நீ மொச்சக்கே சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்குறதுக்கு 1 ஐட்டம், 2 ஐட்டம் வாங்குனா பரவால்ல. ஆ சரிடா, சரிடா. இல்ல பொறுமையா நான் புளிய மரம் வீட்ல வைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம். சரி. கன்டின்யூ த இமேஜினேஷன். எஸ். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு கொஞ்சோண்டு ஹிபிஸ்கஸ் எடுத்து நம்ம அப்படியே எடுத்து ஹேர் கேர் பண்ணுவோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் நடந்தா பக்கத்துல ஒரு வெத்தல பிளான்ட் இருக்கும். அப்படியே வெத்தல எடுத்து போட்டுப்போம். எப்படி இருக்கு? ஜிம்மு குத்தல. சண்டே பிளான்ஸ் நல்லா இருக்குடா. எண்ணெய் வச்சு தலைக்கு ஹேர் பேக்கு, ஃபேஸ் பேக்க போட்டு, ரச சோறு சாப்ட்டு, ம். ம். வெல்கம் டு த ஆர்கிடா ஷோ பை குரா ஸ்டுடியோ அண்ட் திஸ் இஸ் எபிசோட் நம்பர் 10 என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார். அந்த மாதிரி கேட்டு பாப்போமா? கேட்டுறலாம். சரி. இப்பலாம் சென்னை, கோயம்புத்தூர்ல டெரஸ் கார்டனிங்லாம் ஒரே ட்ரெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. அதுதான் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஏன்னா இப்ப இருக்க வீட்டுலலாம் மொட்டை மாடி இருக்கு. சும்மா காயுது. அதுல 4 வெஜிடபிள்ஸ் வச்சு அப்படியே ஜம் ஜம்முன்னு வளரும்டா. ஆ. அதான் டைரக்ட்டா மொட்டை மாடியில இருந்து அந்த டாப் மோஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து வெயில் இறங்குறதுக்கு பதிலா இந்த மாரி பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணா வெயில் தாக்கமும் குறையும்டா வீட்டுக்குள்ள. ம். ஆனா சாயில் இல்லைன்னா என்ன பண்றது? எவ்வளோ நீ இந்த மாதிரி கத்திரிக்காய், வெண்டைக்காய் அதெல்லாம் வளர்க்கணும்னா உனக்கு லாட் ஆஃப் சாயில் தேவைப்படும்ல. இனிமேல் தேவையில்லை. அதுக்குத்தான் வந்துள்ள தீர்வு க்ரோ பேக்ஸ். இந்த க்ரோ பேக்ஸ்ல வந்து ஈஸியா வளர்ற பிளான்ட்ஸ்லாம் அழகா வளர்ந்துரும். இந்த புதினா, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, குவாவா இதெல்லாம் ஈஸியா வளர்ந்துரும்டா. ஆனா அடிக்கிற வெயிலுக்கு மனுஷன் கருகி விழுவான். செடி கொடிலாம் என்ன பண்ணும்? அதுக்கும் தீர்வு இருக்கிறது. இதுக்குத்தான் நம்ம ஷேட் நெட்ஸ், ட்ரிப் இரிகேஷன் இதெல்லாம் பண்ணா வந்து ஷேட் நெட்ஸ் யூஸ் பண்ணா வெயிலின் தாக்கம் வந்து குறையும். டைரக்ட் சன்லைட்ல அந்த செடி படாம டிஃப்யூஸ்டு லைட் படும். ட்ரிப் இரிகேஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டா வந்து தண்ணி வந்து பிளான்ட்ஸ்க்கு சப்ளை ஆயிக்கிட்டே இருக்கும். அதனால அது கருகாதுடா. சரி, இதெல்லாம் மொட்டை மாடி இருந்தா பண்ணலாம். எனக்கும் ஆசைதான். ஆனா அப்பார்ட்மெண்ட்ல இருந்தா என்ன பண்றது? அதுக்கும் தீர்வு உள்ளது. அதுக்குத்தான் ஹேங்கிங் பாட்ஸ், இந்த பால்கனி ரெயிலிங்ஸ்ல எல்லாம் ரெயிலிங் பிளான்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி அதுவும் இல்லை, பால்கனியும் இல்லை என்றால் அதுக்குத்தான் உங்க வீட்டு சுவர வச்சு தான் கட்டியிருப்பாங்க. ஸோ வெர்டிக்கல் வால் பிளான்டர்ஸ்லாம் போடலாம்டா. எஸ். இந்த செவுருல வந்து அப்படியே நம்ம செடி கொடியா படர விட்டோம்னா அப்படியே அது வால் ஆர்ட்டா மாறிடும். எப்படி நம்ம ஐடியா? ம். ஹேங்கிங் பாட்ஸ்ல இருந்து கிரீப்பர்ஸ்லாம் விழுந்தா அழகா எஸ்தெட்டிக்காக வந்து விழும். அதே தான் ரெயிலிங் பிளான்டர்ஸ்க்கும். எஸ். எங்க வீட்டு பால்கனில இருந்து நான் ஒரு செடி போட்டேன்னா, அது கீழ் வீட்டு பால்கனியில போய் எட்டி பார்த்துட்டு வரும். அந்த மாரி அவ்ளோ நல்ல ஒரு குரோத். சின்ன அபார்ட்மெண்ட்ல இட்ஸ் பாசிபிள். இன்னும் பால்கனிஸ்க்கு மட்டும் என்ன வந்து பிளான்ஸ் ஷேர் பண்ணிட்டு, அதை விட அமேசிங்கான ஐடியாஸ்லாம் நம்ம ஊர்ல வந்து பிரபலமாயிட்டு இருக்கு. இந்த பப்ளிக் கார்டன்ஸ், பப்ளிக் ஸ்பேசஸ்ல எல்லாரும் ஒன்று கூடி இந்த கம்யூனிட்டிஸ்லாம் சேர்ந்து பிளான்ட்ஸ்லாம் க்ரோ பண்றாங்கடா. அத பத்தி கேள்விப்பட்டியா? இல்லையேடா! ஆனா கேட்க நல்லா இருக்கே. மேல சொல்லு. ம். சென்னையில வந்து ஒரு இனிஷியேட்டிவ்லாம் எடுத்திருக்காங்க. அர்பன் தோட்டம் அப்படின்னு. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஏரியா ஒரு செட் ஆஃப் டெரஸஸ் எடுத்துக்கிட்டு, அவங்க எய்தர் கார்ப்பரேட் பீப்பிள் லைக் இந்த வொர்க் பண்றவங்க அந்த சாட்டர்டேஸ் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்கல்ல அப்படி. இல்ல ஸ்கூல்ல இருந்து சில பசங்கள கூட்டிட்டு வந்து, இல்ல அந்த ஏரியால இருக்கிறவங்களே சேர்ந்து
காமனா வந்து அந்த ஸ்பேஸ்ல வந்து பிளான்ட்ஸ் க்ரோ பண்ணி தே வில் ஷேர் ஈச் அதர்ஸ் பிளான்ட்ஸ் வித் ஈச் அதர். ஐ மீன் த ஹார்வெஸ்ட் வித் ஈச் அதர். நல்லா இருக்கு கேட்க கான்செப்ட். அது என்ன இப்போ என்ன பக்கத்து வீட்டுல கொஞ்சம் குழம்பு கொடுங்க, நான் தொட்டுக்க பொரியல் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க கொஞ்சம் தக்காளி கொடுங்க, நான் கொஞ்சம் வெங்காயம் கொடுக்குறேன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமோ? அதே. எஸ். வாட்டர் சிஸ்டம் டேர்ம் ரைட்டோமா? சரி. உன்னை பாப்பா பிரான்ஸ்ல ரொம்ப அறிவு இருக்க மாதிரி தெரியுது. இப்ப நான் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன் உனக்கு. சோதிக்கிறாங்களாமா. எஸ். நானே பிகினர் லெவலுக்கு ஓரளவு வளர்த்துருவேன். ஆனா இப்ப நான் அடுத்த கட்டத்துக்கு போனா என்ன பண்றது? என்கிட்ட சின்னூண்டு ஸ்பேஸ் தான் இருக்கு. எஸ். ஓகே. அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ஃபுட் கார்டனிங் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. தட் இஸ் உங்க கார்டனை வந்து ஒரு 1 ஃபுட் கிராஸ் 1 ஃபுட் பாக்ஸஸா வந்து அழகா ஸ்கொயர்ஸா நம்ம பிரிச்சு அந்த ஒரு அடிக்கு ஒரு அடியில ஒவ்வொரு பிளான்ட்டா போடலாம். ஸோ ஒரு 10 பாக்ஸ் தட் இஸ் ஒரு அடிக்கு ஒரு அடியா ஒரு 10 பாக்ஸ் நம்ம பிரிச்சு வச்சுட்டோம்னா ஒரு வுடன் இதுல வந்து செப்பரேஷன்ஸ்லாம் போட்டு மண்ணை போட்டு வச்சுட்டோம்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸை அந்த ஸ்பேஸ்க்குள்ள நம்ம போட முடியும். அதை விட இன்னும் பெட்டரான டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. இது என்ன பிரமாதம் கம்பேனியன் பிளான்டிங் அப்படின்னு 1 கிராஸ் 1க்கு ஒரு பிளான்ட் போடுறதுக்கு பதிலா ஒரு 4 கிராஸ் 1க்கு ஒரு 6-7 வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் நம்ம க்ரோ பண்ணலாம் விச் ஆர் கம்பேட்டபிள் வித் ஈச் அதர். இந்த டொமேட்டோ, கொத்தமல்லி, கருவேப்பிலை, துளசி இதெல்லாம் சேர்த்து ஒரே இதுல போடலாம். ஸோ இட் வில் சேவ் மோர் ஸ்பேஸ். ஓகே. சரி, இதெல்லாம் நீ வந்து இடம் இருந்தா தான் பண்ண முடியும். ஆனா வீட்ல பால்கனி ஸ்பேஸ்ல பண்ணணும்னா பால்கனி ஸ்பேசஸ்ல பண்ணணும். ஆனாலும் உங்க ஹவுஸ் ஓனர் உங்களுக்கு வந்து ஆணி அடிக்க கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்கன்னா அதுக்கும் தீர்வு உள்ளது. அதுக்கு தீர்வு தான் ஷெல்ஃப் கார்டனிங். ஸோ உங்க பால்கனில படிப்படியா ரேக்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் அழகழகா க்ரோ பேக்ஸோ பாட்டட் பிளான்ஸோ வச்சு அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நீ சொல்றதெல்லாம் கேட்டா நல்லா தான் இருக்கு. ஆனா இப்ப இதுக்கு வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ்லாம் தேவைப்படும். அதாவது நம்ம பெரிய பெரிய பிளான்ஸ் வளர்க்கும் போது. ஆனா இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். எனக்கும் அறிவு இருக்கலாம். செய்றேன். வேகத்துல இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, வந்து பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்டா எடுக்கலாம். அதாவது இந்த கிச்சன் வேஸ்ட் எல்லாம் நீங்க இந்த டம்ப்ளிங் கம்போஸ்டர்ல போட்டா அது ஒரு பவர் பூஸ்ட் ஆகும் உங்க பிளான்ஸ். என்ன ரைட்டா? வந்துட்டடா நீனும் ஃபார்முக்கு வர வர அவ்வளவுதான். நானும் வளர்ப்பேன். நானும் விவசாயி ஆவேன். அடுத்த விவசாயி. எஸ். ஆனா எனக்கு இப்ப திருப்பி ஒரு டவுட். இப்ப நீ சொன்ன எல்லாத்துலயுமே சாயில் வேணும், இல்லைன்னா க்ரோ பேக் வேணும். இது 2மே இல்லைன்னா நான் என்ன பண்றது? அதுக்குத்தான் நம்ம ஹைட்ரோபோனிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னடா ஏதோ சயின்டிபிக் டேர்ம்ஸ்லாம் சொல்ற? அப்படின்னா அப்படின்னா நம்ம வந்து சாயிலே இல்லாம அந்த வாட்டர் கூடயே சேர்த்து கொஞ்சம் நியூட்ரியன்ஸை ஆட் பண்ணி பிளான்ஸ்க்கு தந்தா சாயிலே இல்லாம நம்ம பிளான்ஸை க்ரோ பண்ணலாம். இதெல்லாம் எப்படி நீங்க யோசிக்கலாம். அதுக்குத்தான் சில பல ஸ்டார்ட் அப்ஸ்கள் உள்ளது. அவங்கள வச்சு நாம வந்து அவங்க கிட்ட சொன்னா அவங்க அழகா வந்து செட்டப் பண்ணி தந்துருவாங்க. ஆனா சாயிலே நம்ம தண்ணியில என்னென்ன குட்டி குட்டி பிளான்ஸ் தானே வளர்க்க முடியும். நீங்க ஆக்சுவலாவே டொமேட்டோஸ், ஹர்ப்ஸ், குக்கும்பர்ஸ், பெப்பர் இந்த மாதிரி சின்ன பிளான்ஸ் நிறைய சின்ன பிளான்ஸ் வளர்க்கலாம். ஓ சரி. இப்போ வந்து இதெல்லாம் சொல்லிட்டேன். நம்ம வந்து கொஞ்சோண்டு ஸ்பேஸ் பால்கனியில இருந்தாலும் செடி வளர்க்கலாம். பெரிய டெரஸ் மாதிரி ஸ்பேஸ் இருந்தாலும் வளர்க்கலாம். சாயில் இருந்தா சாயில் வச்சு வளர்க்கலாம். சாயில் இல்லைன்னா தண்ணி வச்சே வளர்க்கலாம். ஃபர்டிலைசர் இருந்தா ஃபர்டிலைசர், இல்லைன்னா கோகோ பிக்னிக்ஸ், ஆர்கானிக் மேன்யூர், டம்ளர் கம்போஸ்டிங் வேஸ்ட் வச்சு கூட பண்ணலாம். ஸோ எப்படினாலும் நம்ம பிளான்ஸ் வளர்க்கலாம். ஐ லைக் திஸ் ஐடியா. இந்த அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. பிளான்ஸ் வளர்க்குறது எப்பவுமே ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி இருக்கும். அது அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லடா. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. இப்போ நம்மளுக்கு சொல்யூஷனும் தெரியும். ஸோ அதனால எல்லாரும் அவங்க வீட்டில் எப்படினாலும் நம்ம பிளான்ஸை வளர்க்கலாம். ஸோ எல்லாரும் உங்க வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி பிளான்ஸ் வச்சிருக்கிறவங்க உங்க பிளான்ஸின் பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் மிச்சவங்களும் வந்து இது மோட்டிவேட் ஆகி அவங்களும் சின்ன தோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எஸ். ஸோ இதுல வந்து நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் லைக் கார்டன் குரு அவங்கலாம் வந்து they'll give you like ready-made kits and all the supporting things you need. So basically உங்க gardening journey is very easy. All that you have to do is start. அவ்வளோதான். அண்ட் ப்ளஸ் இது கூட நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்துடும். நம்மளுக்கு இது என்வாயன்மெண்டலி ஃப்ரெண்ட்லியும் கூட. இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
நம்மளோட போன எபிசோட் கேட்டு தானே தெரியும். ம். நீங்களும் போன எபிசோட் போயிட்டு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கோங்க. And all that you have to do is part from the start. This is Aarti and back signing off from the Aarti Taj Show by Swaraj Studio. நன்றி. வணக்கம். Bye bye. 3, 2, 1, yeah! சுத்தம் போடும் இல்ல சுத்தம் தான் சோறு. It's okay. இப்போ சோறு முக்கியம் தான்டா.